சேர்ந்து கொண்டு இரவு முழுவதும் மீன் பிடிக்க பிரயாசப்படுகிறார். என்னதான் இரவு முழுவதுமாக அவர்கள் மீன் பிடிக்க முயற்சி செய்தால் கூட அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஒரு மீனும் அகப்படாத சூழ்நிலையில அவர்கள் வெறுமையாக கடலிலே இருந்தார்கள். அந்த நேரத்தில் இயேசு ஆண்டவர் அந்த கடற்கரை வழியாக வருகிற பொழுது அவர் அந்த பேதுருடைய படகில் ஏறி அங்கு கூடியிருந்த எல்லா ஜனங்களுக்கும் தம்மோடு இருந்த மக்களுக்கும் அவர் பிரசங்கம் செய்கிறார். பிரசங்கம் முடித்த பிற்பாடு பேதுருவை நோக்கி கடலில் வலை போடலாம் வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போறார். ஆனால் பேருடைய எண்ணம் இரவு முழுவதுமாக பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல, இப்பொழுது எப்படி நம்ம போக போறோம் என்ற ஒரு சிந்தனை கூட அவன் என்ன செய்யறான், இயேசு ஆண்டவர் கூட போயிருக்கலாம். அப்படி போனதுனால இயேசு ஆண்டவர் சொல்லிய பிரகாரமாக அவன் வலை போட்டான். வலைகள் கிழிகிற அளவிற்காக அவர்கள் அதிகமான மீன்களை பிடித்தார்கள். காரணம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, இயேசுடைய வார்த்தையை கேட்டு, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லியபடி செய்ததனால. ஆமென் கர்த்தாவே. அதற்கு முன்பாக பேதுரு இரவு முழுவதுமாக பிரயாசப்பட்டான். ஆனால் ஒரு மீனும் பிடிக்க முடியல. இயேசுவர் சொல்லிய பிற்பாடு அவருடைய வார்த்தையின்படி செய்ததனால அவன் வலைகள் கிழிகிற அளவிற்கு மீன்களை பிடித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட சரி, எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ தடைகள் நாம் கண்டிருக்கலாம், எவ்வளவோ இடைவெளி நாம் கண்டிருக்கலாம், எவ்வளவு வேதனை நாம் கண்டிருக்கலாம், எவ்வளவு முயற்சி நாம் மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பேதுருவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையுடையாக கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும். அந்த பேதுரு கேட்டா, கீழ்ப்படிந்தான், செய்தான். இன்றைக்கு நாம் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தைப்படியாக நாம் வாழுவோம். அப்படி வாழுகிற பொழுது, செய்கிற பொழுது இயேசு ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் இயேசு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது இயேசு ஆண்டவர் தமது தூய ஆவியை நமக்கு தருகிறார். கடவுளின் பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை கடவுள் நமக்கு தருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிற பொழுது நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றி எல்லாவற்றிலும் வெற்றியை, எல்லாவற்றிலும் மேன்மையை இயேசு ஆண்டவர்